ரமேஷ் ஆராசா செய்தியாளர்களை சந்திக்கும் போது திமுக தொண்டர்கள் கரவொலி எழுப்பியதை நம்மால கேட்க முடிந்தது. தற்போது திமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்க, எப்படியெல்லாம் தங்களுடைய உணர்ச்சியை அவங்க வெளிப்படுத்திட்டு வராங்க? அந்த உணர்ச்சி அந்த அறிக்கையும் வந்துவிட்டது, கட்சி ரீதியாக பேட்டியும் வந்துவிட்டது. அவர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அவருக்கு அந்த உடல்நிலை சீராகி கொண்டிருக்கிறது. தற்பொழுதும் அந்த மருத்துவ சிகிச்சை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறதா என்பது தற்போது வரை நம்மளுக்கு கிடைத்த தகவல். அவருக்கு இந்த நார்மலைஸ்டு அந்த ஒரு நிலைமைக்கு வரும் வரை தொடர்ச்சியாக அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் அவருக்கு டிஆர்டிக் என்று சொல்ல வயது முதிர்ந்தோருக்கு வழங்கக்கூடிய சிகிச்சையும், ஐசியூ பிரிவில் வழங்கக்கூடிய சிகிச்சையும், அதே போல இஎன்டி பிரிவில் சிறப்பு மருத்துவராக மோகன் காமேஸ்வரருடைய சிகிச்சை முறையும் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கண்காணிப்பில் இருந்து வருகிறார். அந்த வைட்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய இதய துடிப்பு, நாடி துடிப்பு, பிபி போன்றவைகள் எல்லாம் கூட தற்பொழுது நார்மலாகி கொண்டிருக்கின்றன என்ற ஒரு தகவலும் தற்பொழுது அவர் கொடுக்கிற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று ஆராசா கொள்கை பரப்பு செயலாளர், அவருடைய முன்னாள் மத்திய அமைச்சர், திமுக ஒரு தலைவர் மீது மிகுந்த பாசத்தை கொண்ட ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடிய அவர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அது நிச்சயமாக தொண்டர்களுக்கு ஒரு நல்ல செய்தி தான் என்று நம்மால் சொல்ல முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கொடியை ஏந்தியவாறு இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் குறிப்பாக எழுந்துவா என்று தொடர்ச்சியாக அவர்கள் நேற்றுக்கிலிருந்தே கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். நேற்றைக்கும் இன்றைக்கும் ஒரு சின்ன வேறுபாடு என்றால் இன்றைக்கு அந்த மருத்துவ அறிக்கை தாமதமாக வந்ததும், அதே போல முக்கிய நிர்வாகிகள் திமுகவுடைய செயல் தலைவர் வழக்கமாக 10 மணிக்கு மேல் அவர் கிளம்பி விடுவார். அவர் செல்லாததுதான் காரணம். அதற்கான காரணம் என்றால் அவருக்கு ஒரு பின்னடைவு, வழக்கமாக ஸ்டேபிள் என்ற நிலையில் இருந்து சீராக இருந்து வந்த நிலையிலிருந்து ஒரு செட்பேக் என்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு இரவு 8 மணிக்கு மேல் ஏற்பட்டதுதான் ஒரு சின்ன பதட்டத்திற்கு காரணம். அந்த செட்பேக்கும் தற்பொழுது சீராகி விட்டது என்ற ஒரு நல்ல செய்தி இங்கு மருத்துவர்கள் மூலியமாக, மருத்துவ செய்தி குறிப்பு மூலியமாக, 4வது செய்தி குறிப்பு இந்த 4 நாட்களில் மூலியமாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற ஒரு தகவல் மூலியமாக கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது மற்ற நிர்வாகிகள் யாராவது செய்தியாளர்களை சந்திப்பார்களா என்ற ஒரு ஆவலோடு தான் காத்திருக்கிறார்கள். செயல் தலைவர் எப்பொழுது வெளியில் வருவார், திமுக எம்பி கனிமொழி எப்பொழுது வருவார், அழகிரி உள்ளிட்டோரெல்லாம் எப்பொழுது வருவார்கள், அதற்காக தான் தொடர்ச்சியாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு காரணம் நீண்ட நேரமாக முக்கிய நிர்வாகிகள் உள்ளே இருக்கிறார்கள், அதுதான் காரணம். ஆனால் மருத்துவமனை நிர்வாகம் அதற்கு விளக்கம் கொடுத்து விட்டது. என்ன மருத்துவம் வழங்கப்படுகிறது என்ற தகவலும் தொடர்ச்சியாக குடும்ப உறுப்பினர்களுக்கு அவ்வப்பொழுது நிர்வாகிகளுக்கு சொல்லப்பட்டு வருகிறது. கட்சியுடைய பொதுச் செயலாளர் இங்கு வந்திருக்கிறார், பேராசிரியர் அன்பழகன் இங்கு வந்திருக்கிறார். அந்த ஒரு செய்தியும் தற்பொழுது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தொடர்ச்சியாக துரைமுருகன், ஆராசா, பொன்முடி உள்ளிட்ட நிர்வாகிகளும் உடன் இருந்து கொண்டு உடல்நிலையை குறித்து தொடர்ச்சியாக அறிந்து வருகிறார்கள். இந்த பகுதியில் கட்டுக்கலங்காத அளவிற்கு தொண்டர்கள் வருகை வந்த காரணத்தால் இருக்கக்கூடிய கடைகள் அனைத்தும் காவல்துறையினர் நீங்கள் மூடிவிடுங்கள், 10 மணி ஆகிவிட்டது என்று ஒரு கோரிக்கை வைத்ததையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த எந்த பகுதியில் பார்த்தாலும் இந்த பகுதியில் ஆழ்வார்பேட்டை இந்த காவிரி மருத்துவமனை சுற்றிக்கூடிய 4 தெருக்களிலுமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் குறிப்பாக திமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களால் நிரம்பி வரக்கூடிய நேரம் 10:40 நெருங்கி கொண்டிருந்தாலும் கூட கூட்டம் என்பது அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறதா நம்மால் பார்க்க முடிகிறது. வழக்கமாக செய்தியாளர்கள் அந்த குறிப்பாக எமர்ஜென்சி வார்டு வரை அனுமதிக்கப்படுவார்கள். இன்றைக்கு அங்கே அனுமதிக்கப்படவில்லை என்றால் அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டது என்ற ஒரு தகவலால் அந்த ஒரு கட்டுப்பாடும் தற்பொழுது விதிக்கப்பட்டு அதுவும் விளக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த கீழ்ப்பகுதி வரை செல்வதற்கு செய்தியாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு 4வது தளத்தில் இன்டென்சிவ் கேர் யூனிட் பகுதியில் தொடர்ச்சியாக சிறப்பு மருத்துவ குழு அவருக்கு சிகிச்சை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் தற்பொழுது அதுவும் சீர் செய்யப்பட்டு வருகிறது. அந்த பிபி லெவலும் கட்டுக்குள் வந்திருக்கிறது. ஒரு சாதாரண மனிதனுக்கு அந்த பிபி ரத்த அழுத்தம் என்பது 120/80 என்று அந்த எம்ஜியில் இருக்க வேண்டும். அந்த பாதரச குறியீட்டில் அவருக்கு தொடர்ச்சியாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. மூத்த மருத்துவர்கள் குழு 24 மணி நேரமும் இருந்து அவருக்கு சிகிச்சை வழங்கி வருகிறார்கள். மருத்துவர் கோபால் அவருடைய தனி மருத்துவர் உடன் தொடர்ச்சியாக இருந்து வருகிறார். ஸ்டாலின் சற்று நேரத்திற்கு முன்பாக திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆராசா செய்தியாளர்களை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் அவர் மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன பேசினார், என்ன நிலவரம்? வேதவள்ளி, திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஆராசா தற்போது தொண்டர்கள் மத்தியில் பேசினார். நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அதாவது திமுக தலைவர் கருணாநிதி பழைய நிலைக்கே திரும்பிவிட்டார், பயப்படும்படியாக ஒன்றுமில்லை, பழைய நிலைக்கே திரும்பிவிட்டார். பேராசிரியர் உள்ளிட்ட நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு உள்ளே இருக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் மருத்துவமனையிலிருந்து புறப்பட வேண்டும். அதனால் சாலையை மறித்து யாரும் நிற்க வேண்டாம், வழிவிடுங்கள் என்று திமுக தொண்டர்கள் அதிக
சில நிமிடங்களுக்கு முன்னதாக திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆராசா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசும்போது திமுக தலைவர் கருணாநிதி தற்காலிகமாக உடல்நிலையில் சிறிது நேரம் பின்னடைவு ஏற்பட்டதாகவும் தற்போது அது சரி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். ஸ்டாலின், தற்போதைய நிலவரம் என்ன? பேரொலி ஆராசா குறிப்பிட்டதுபடி தொண்டர்கள் சற்று வாகனங்களுக்கு, அதாவது மருத்துவமனையிலிருந்து வெளியே செல்லும் வாகனங்களுக்கு வழிபடும்படி கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தார். பேராசிரியர் அன்பழகன் தற்போது மருத்துவமனையிலிருந்து புறப்பட உள்ளார், அதனால் வழிவிடுங்கள் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தொண்டர்கள் சுமார் ஆயிரக்கணக்கானோர் பல்லாயிரக்கணக்கானோர் தற்போது தொடர்ச்சியாகவே மருத்துவமனையில் குவிந்து வருகிறார்கள். இன்று மாலை முதலே தொண்டர்களுடைய வருகை என்பது சற்று அதிகரித்திருந்தது. பாதுகாப்பு தற்போது தொண்டர்கள் அதிக அளவு வந்த காரணத்தினால் காவல்துறையினர் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது காவிரி மருத்துவமனை சுற்றியுள்ள பகுதிகளில் குவிக்கப்பட்டுள்ளார்கள். பாதுகாப்பு பணி என்பது பலப்படுத்தப்பட்டுள்ளது. தடுப்புகள் என்பது அமைக்கப்பட்டு தொண்டர்கள் யாரும் மருத்துவமனையை நெருங்காத வண்ணம் தொடர்ச்சியாக அந்த பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். வாகனங்களுக்கு வழிவிடும்படி தொண்டர்களை கலைந்து செல்லும்படியும் ஆராசா கேட்டுக்கொண்டிருந்தார். இருந்த போதிலும் யாரும் கலைந்து செல்வதற்கான வாய்ப்புகள் என்பது சற்று அறவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நிலையில் சற்று தற்காலிக பின்னடைவு ஏற்பட்டாலும் கூட அது தற்போது சீராகியுள்ளது. மருத்துவர்கள் தொடர்ச்சியாக கண்காணித்து வருகிறார்கள். மருத்துவர்களுடைய உயர் சிகிச்சையின் அடிப்படையில் தற்போது அவருக்கான அந்த உடல்நிலையை மீண்டும் சீரான நிலைக்கு வந்துள்ளது என்று ஆராசா தெரிவித்தார். மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் இந்த அறிக்கை என்பது வெளியாகியிருந்தது. தொண்டர்கள் அதிக அளவில் குவிய தொடங்கியுள்ள காரணத்தினால் உடனடியாக அவர்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் காவல்துறையில் ஈடுபடுகிறார்கள். விரோலி, தற்போது திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை சீராகி வருவதாக காவிரி மருத்துவமனை தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. மற்றொரு புறம் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆராசா வெளியே வந்து திமுக தலைவர் கருணாநிதி நலமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தும் கூட திமுக தொண்டர்கள் கலைந்து செல்லாததற்கு என்ன காரணம்? தொண்டர்கள் என்ன சொல்றாங்க ஸ்டாலின்? வேதவெளி, அதாவது இதுவரை பார்த்தோம் என்றால் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் வெளியான அந்த மருத்துவ அறிக்கைகளில் திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தொடர்ச்சியான அந்த தகவல் என்பது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருந்தது. தற்போதுதான் முதல் முறையாக ஏற்கனவே உடல்நிலையில் நலிவு ஏற்பட்டிருந்தது என்று சொன்னாலும் கூட சற்று நேரத்துக்கு முன்பான இந்த அறிக்கையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பின்னடைவு என்ற ஒரு வார்த்தையை அந்த மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பின்னடைவு என்பது அவருடைய உடல்நிலையில் தற்காலிக பின்னடைவு என்பது நிச்சயமாக யாராக இருந்தாலும் ஒரு தொடர் சிகிச்சை இருக்கும் பொழுது உடல்நிலையில் பின்னடைவு என்பது சற்று வருந்தத்தக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்ப்பார்கள். அதுவும் திமுக தலைவர் கருணாநிதியை பொறுத்தவரை வயது என்பது 95 வயதுக்கு மேலாகிவிட்டது. அந்த நிலையில் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்பட்டது என்ற ஒரு செய்தி என்பது திமுக தலைவருடைய கவலை அடை செய்தாலும் கூட உடல்நிலை தற்போது தொடர்ச்சியான அந்த சிகிச்சை அளிக்கப்பட்ட காரணமாக சீராக உள்ளதாக மருத்துவமனை தெரிவித்திருந்தாலும் கூட அந்த பின்னடைவு என்ற வார்த்தையை கேட்டு திமுக தொண்டர்கள் பல்வேறு விதமான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு செயலில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த கோஷங்கள் முழக்கங்கள் என்பது தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. தற்போது தொண்டர்கள் கலைந்து செல்லாத காரணத்தினால் காவல்துறையினர் சற்று தங்களுடைய தடியடி அல்லாமல் அவர்களை கலைந்து செல்லும்படி ரொட்டியாக இது செய்து வருகிறார்கள். நீங்கள் நேரடியாக அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஏதோ காவல்துறையினர் உடனடியாக கலைந்து செல்லும்படி உத்தரவிட்டிருந்தும் கூட தொண்டர்கள் கலைந்து செல்லாத காரணத்தினால் காவல்துறை மற்றும் தொண்டர்களிடையே சிறு தள்ளுமுழு ஏற்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே தடுப்புகளும் தற்போது தொண்டர்களால் தூக்கி வீசக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியாது. காவல்துறையினர் தொண்டர்களிடையே சிறு தள்ளுமுழு என்பது தொடர்ச்சியாகவே நீடித்து வருகிறது. வேதவெளி, ஸ்டாலின் இணைப்பில் இருந்து தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். ரகுவரன், சில மணித்துளிகளுக்கு முன்பாக திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது காவிரி மருத்துவமனைக்கு உள்ளே திமுக தலைவர் கருணாநிதியின் குடும்ப உறுப்பினர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் தற்போது மருத்துவமனைக்கு உள்ள இருக்காங்க? ரகுவரன், தலைவர்களினுடைய எந்த ஒரு வாகனமும் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு தொண்டர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்ததன் காரணமாக காவல்துறை மருத்துவமனை சுற்றிலும் பாதுகாப்பு போடப்பட்டது. தொண்டர்கள் அப்பொழுதும் கிடையாததன் காரணமாக தடுப்பு வேலிகளை தொண்டர்கள் தூக்கி எறிந்து தற்போது ஆவேசமாக தடுப்பு வேலிகளை தூக்கி எறிவதை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம்.
தற்போது கூட்டத்தை கலைப்பதற்கான காரியங்களிலும் காவல்துறையினர் முழுமையாக மருத்துவமனை வளாக பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக் கொண்டிருப்பதை தான் நாம் தற்போது பார்க்க முடிகிறது. தொண்டர் முக்கியமான தலைவர்களான திமுகவினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் தற்போது வெளியே வந்து கொண்டிருக்கும் காட்சியை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒவ்வொரு தலைவரும் தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ஸ்டாலினிடம் கள தகவல்களை கேட்டறியலாம். ஸ்டாலின், தற்போது நீங்கள் இருக்கும் இடத்துல எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவுது? வேதவள்ளி, லேசான தடியடி, அதாவது இந்த வாகனங்கள் செல்வதற்கு தொண்டர்கள் தொடர்ச்சியாக ஆராசா வேண்டுகோள் விடுத்திருந்தாலும் கூட கலையாமல் தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் காவல்துறையினர் சிறு லேசான தடியடி மூலமாக அந்த கூட்டத்தை சற்று, அதாவது பிரதான வாயிலிருந்து சற்று சாலைக்கு அவர்களை கொண்டு செல்லும் வகையில் லேசான தடியடி நடத்தி தற்போது கூட்டத்தை சற்று அதாவது இந்த பிரதான வாயிலிருந்து கொண்டு செல்லும்படியான இந்த நடவடிக்கையில் தொடர்ச்சியாக ஈடுபட்டார்கள். தற்போது வாகனங்கள் செல்வதற்கான அந்த வசதிகள் என்பது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் காவல்துறையினர் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்ட காரணத்தினால் திமுக தொண்டர்கள் சற்று ஆக்ரோஷமாகத்தான் காணப்படுகிறார்கள். தடுப்புகள் இங்கு சுற்றி இருந்த பகுதியில் இருந்த தடுப்புகள் எல்லாம் தூக்கி வீசப்படக்கூடிய அந்த காட்சியில் நம்மால் பார்க்க முடிந்தது. எந்த போதிலும் சற்று மீண்டும் அந்த நிலை என்பது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ச்சியாகவே திமுக தொண்டர்கள் பல்வேறு விதமான ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். என்னதான் மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அவருடைய உடல்நிலை, திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நிலை என்பது சீராக இருப்பதாக சொன்னாலும் கூட தொடர்ச்சியாக திமுக தொண்டர்களுடைய எதிர்பார்ப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக, அதாவது தன்னுடைய தலைமையிடமிருந்து வர வேண்டும். திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் உட்பட மூத்த நிர்வாகிகள் ஒருவேளை மீண்டும் வந்து தொண்டர்கள் மத்தியில் பேசினால் அவர்கள் நிச்சயமாக அந்த ஆக்ரோஷம் என்பது குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பொழுதும் தற்போது அதிக அளவில் தொண்டர்கள் குவிந்த காரணத்தினால் யாரும் மருத்துவமனையிலிருந்து வெளியே வரவில்லை. ஆசா மட்டும் இங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். அதன் பிறகு அடுத்ததாக காண்பலகன் புறப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக கருதப்படுகிறது. தொடர்ச்சியாகவே தொண்டர்கள் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் குவிந்து வரக்கூடிய காரணத்தால் காவல்துறையினர் தங்களுடைய பாதுகாப்பு பணியையும் அதே போல மற்ற பிரச்சனைகளையும் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழலில் தற்போது இருக்கிறார்கள். தற்போது திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் காவேரி மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு செல்லும் காட்சிகளை நம்மால நேரலையில பார்க்க முடியுது. ஸ்டாலின், தற்போது மருத்துவமனைக்கு உள்ள வேறு யாரெல்லாம் இருக்காங்க? வேதவழி, திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் மருத்துவமனையிலிருந்து புறப்படுகிறார். அதாவது மற்றபடி திமுக குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே காவேரி மருத்துவமனைக்கு உள்ளாக இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நிலை என்பது எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது அனைவருடைய மத்தியிலும் தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் இது போன்ற ஒரு சூழல் என்பது திமுக தொண்டர்கள் இதற்கு முன்பு பார்க்காத காரணத்தினால் இது போன்ற ஒரு உணர்ச்சி பூர்வமான நடவடிக்கையில் தொடர்ச்சியாகவே திமுக தொண்டர்கள் ஈடுபடுகிறார்கள். அந்த அடிப்படையில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் தற்போது இங்கிருந்து புறப்பட்டுள்ளார். அதன் பிறகு திமுக தலைவர் கருணாநிதியுடைய குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே தற்போது உள்ளே உள்ளார்கள். தொண்டர்கள் தற்போது ஸ்டாலின் புறப்பட்ட காரணத்தினால் தொண்டர்கள் சற்று இங்கிருந்து சற்று தொலைவில் சென்று நிற்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடியும். இருந்த போதிலும் காவல்துறையினர் அதிக அளவில் தொடர்ச்சியாகவே குவிக்கப்பட்டு வருகிறார்கள். ஸ்டாலின் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நம்முடைய செய்தியாளர் ரகுவரன் தற்போது இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். ரகுவன், காவேரி மருத்துவமனையிலிருந்து திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் மற்றும் குடும்பத்து உறுப்பினர்கள் தற்போது புறப்பட்டு செல்லும் காட்சிகளை நம்ம நேரலையில பார்த்தோம். தற்போதைய நிலைமை வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் கலைந்து செல்ல ஆரம்பித்து விட்டார்களா? என்ன நிலவரம்? தற்போது பாத்தீங்கன்னா திமுகவினுடைய மூத்த தலைவர்கள் மற்றும் திமுகவினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இந்த காவேரி மருத்துவமனையிலிருந்து தற்போது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கும் காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தலைவர் அவர்களினுடைய உடல்நிலை தற்போது சீராக இருக்கிறது. அவர் உடல்நிலை தற்போது
சற்று முன்னேறிய நிலையில் இருப்பதன் காரணமாக தொண்டர்கள் அனைவரும் கலந்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையும் திமுகவினுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் அவர்கள் மூலமாக வைக்கப்பட்டது. அதன் பிறகும் தொண்டர்கள் கலந்து செல்லாத முடியாததன் காரணமாகத்தான் லேசான தடியடியானது நடத்தப்பட்டது. அதன் பிறகுதான் தலைவர்கள் வெளியே செல்வதற்கான பாதை ஏற்படுத்தப்பட்டு தற்போது திமுக மற்றும் முக்கிய தலைவர்கள் அனைவரும் தற்போது காவேரி மருத்துவமனையிலிருந்து வெளியே சென்று கொண்டிருக்கின்றனர். திமுக தொண்டர்களுக்கு காவல்துறையினர் தரப்பிலிருந்து எது போன்ற அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு? அதாவது அறிக்கை வருவது சற்று தாமதமானதன் காரணமாக சில புரளிகள் ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் வளாகத்தில் இந்த காவிரி மருத்துவமனையை சுற்றி இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. காவல்துறை மருத்துவமனை வளாகம் மற்றும் இந்த சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதுமாகவே தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து வந்ததன் அடிப்படையில் தற்போது முழுமையாக காவேரி மருத்துவமனையில் இருந்த கருணாநிதி அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள், அக்கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே செல்வதை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பெரிய ஸ்பீக்கர்கள் வைத்து திமுக தலைவர் கருணாநிதி அவர்களுடைய உடல்நிலை தொண்டர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் நல்ல நிலையில் தற்போது அவர் இருக்கிறார். அதன் காரணமாக அனைவரும் கலைந்து செல்லுங்கள் அப்படின்ட்டு அவர்கள் தொண்டர்களுக்கு காவல்துறையின் சார்பாகவும் திமுக கட்சியின் சார்பாகவுமே விளக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் அனைவரும் தற்போது வெளியேறி இருக்கிறார்கள். ரகுவரன் இணைப்பில் இருங்க. ஸ்டாலின், திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் தற்போது காவேரி மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்காங்க. நீங்க இருக்கக்கூடிய பகுதியில திமுக தொண்டர்கள் கலைந்து செல்ல ஆரம்பித்து விட்டார்களா? கள நிலவரம் என்ன? வெதவள்ளி, திமுக தொண்டர்களை பொறுத்தவரை அதிக அளவில் ஏற்கனவே குவிந்திருந்தார்கள். இருந்த பொழுதும் தற்போது திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் புறப்பட்ட காரணத்தினால் இங்கிருந்து ஒரு சில கூட்டத்தில் ஒரு சில பகுதியினர் மற்றும் இந்த பகுதியிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் அதிகமாக காவிரி மருத்துவமனை இந்த பிரதான வாயில் அருகே குவிக்கப்பட்டுள்ளார்கள். வாகனங்கள் சென்று வருவதற்கு வழி ஏற்படுத்தி வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த காவல்துறையினர் சுற்றிலுமாக அந்த பிரதான வாயிலை சுற்றி ஒரு தடுப்புகள் என்பது வட்ட வடிவில் அமைக்கப்பட்டு தற்போது அந்த வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த வசதிகளை ஏற்படுத்தியுள்ளார்கள். என்பதும் திமுக செயல் தலைவர், அதாவது ஏற்கனவே நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் திமுக தலைவர் கருணாநிதியுடைய அந்த உடல்நிலையில் சீராக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அவருடைய உடல்நிலை எவ்வாறு உள்ளது என்ற ஒரு கேள்விக்குடன் ஒரு எதிர்பார்ப்புடன் தான் திமுக தொண்டர்கள் இருந்தார்கள். தற்போது திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக மிகவும் ஆக்கிரோஷமாகவும் உணர்ச்சி பூர்வமாக இருந்த திமுக தொண்டர்கள் சற்று தற்போது திமுக செயல் தலைவரே இங்கிருந்து புறப்பட்டு விட்டார், நிச்சயமாக திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நிலை சீராக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் கூட்டத்தின் ஒரு சில பகுதியிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய நகர்ந்து செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்டாலின், காவேரி மருத்துவமனையிலிருந்து வெளியிடப்பட்ட முதல் அறிக்கை காய்ச்சல் என்றது, இரண்டாவது அறிக்கை ரத்த அழுத்த குறைபாடு என்றது, மூன்றாவது அறிக்கை உடல்நிலை சீராகி வருகிறது என்றது, நான்காவதாக இன்று வெளியிடப்பட்ட அறிக்கை சிறிய பின்னடைவு தற்போது சீராகிவிட்டது என்றது. இந்த அறிக்கைகளின் வாயிலாக தொண்டர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக நம்ம என்ன பார்க்கலாம் ஸ்டாலின்? வேதவழி, நீங்கள் குறிப்பிட்டது போல 4 அறிக்கையிலுமே வெவ்வேறு விதமாக இருந்த காரணத்தினால்தான் தற்போது திமுக தொண்டர்கள் ஒரு உணர்ச்சி வயப்பட்டு பல்வேறு விதமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல 4 நாட்களுக்கு முன்பாக, அதாவது மருத்துவமனைக்கு திமுக தலைவர் கருணாநிதி அழைத்து வருவதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் முதல் அறிக்கையில் அவருடைய அந்த உடல்நிலை எவ்வாறு உள்ளது என்ற அந்த விஷயம் என்பது குறிப்பிட்டிருந்தது. அதாவது சிறுநீரக பாதையில் ஏற்பட்ட அந்த தொற்றின் காரணமாக அவருக்கு காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் அவருடைய உடல்நிலையில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, உடல்நிலை நலிவு என்பது ஏற்பட்டதாக முதல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர் கண்காணிப்பில் மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய உடல்நிலை என்பது கண்காணிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் அந்த முதல் அறிக்கையில் தெரிவித்தார்கள். இரண்டாவது அறிக்கையை பொறுத்தவரை கோபாலபுரம் இல்லத்திலிருந்து காவேரி மருத்துவமனை அழைத்து வந்த பிறகு, அதாவது நேற்றைய முன்தினம் இரவு 1:30 மணி அளவில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இரவு 2:30 மணி அளவில், அதாவது சரியாக அனுமதிக்கப்பட்டு 1 மணி நேரத்துக்கு பிறகாக இரண்டாவது அறிக்கை என்பது மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவ அறிக்கையாக வெளியிட்டது. அந்த அறிக்கையில் இரத்த அழுத்தம் குறைவின் காரணமாக அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. இருந்த பொழுதும் தொடர் சிகிச்சையின் காரணமாக அந்த இரத்த அழுத்தம் குறைபாடு என்பது உடனடியாக
நீங்கியுள்ளது. தற்போது அவருடைய உடல்நிலை சீராக உள்ளதாக நேற்றைய முன்தினம் இரவு 2:30 மணி அளவில் மருத்துவமனை அறிக்கை என்பது தெரிவித்தது. மூன்றாவது அறிக்கை நேற்று இரவு 8 மணி அளவில் மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்டது போல உடல்நிலை என்பது சீராகியுள்ளது. தொடர்ச்சியாக மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகிறார். அவருக்கான தொடர் சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருந்தது. சற்று நேரத்துக்கு சரியாக 1 மணி நேரத்துக்கு முன்பாக வெளியான அறிக்கையில் தான் அவருடைய உடல்நிலையில் தற்காலிக பின்னடைவு என்பது ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்ததை அடுத்துதான் தொண்டர்கள் சற்று ஆக்ரோஷமாக மாறிவிட்டார்கள். ஏனென்றால் இதுவரை கருணாநிதியுடைய உடல்நிலையில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட தற்போது வைதிகம் காரணமாக அவருடைய தொடர் சிகிச்சை என்பது கொடுக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு சூழலில் உடல்நிலையில் நலிவு ஏற்பட்டது என்று முதல் அறிக்கையில் தெரிவித்ததுக்கும் 4வது அறிக்கையில் தற்போது தற்காலிக பின்னடைவு என்ற ஒரு விஷயத்தை கேட்ட பிறகுதான் திமுக தொண்டர்கள் அதிக அளவில் தொடர்ச்சியாகவே குவிந்து வருகிறார்கள். இருந்த போதிலும் உடல்நிலை சீராக உள்ள கொள்கை பரப்பு செயலாளர் ஆர் ஆசா பேட்டியின் வாயிலாக தெரிவித்தார். மருத்துவமனை நிர்வாகமும் அதே அறிக்கையில் இதே போன்ற விஷயத்தை குறிப்பிட்டிருந்தது. இருந்த போதிலும் திமுக தொண்டர்களை பொறுத்தவரை அவருடைய உடல்நிலையில் முழுவதுமாக முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தினம் அறிக்கையோ அல்லது திமுக தலைமையிடமிருந்து அறிவிப்போ அதிகாரப்பூர்வமாக வந்தால் மட்டுமே அவர்கள் நிச்சயமாக அந்த உணர்ச்சி பூர்வமான விஷயத்திலிருந்து வெளியே வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தொண்டர்களுடைய மனநிலை என்பது நிச்சயமாக சுமார் 50 ஆண்டு காலமாக திமுக தலைவராக இருப்பவர். இது போன்ற ஒரு விஷயங்கள் ஏற்கனவே கடந்த 20 ஆண்டுகளாக பல்வேறு விதமான வதந்திகள் அவருடைய உடல்நிலை தொடர்பாக பரவி இருந்தாலும் கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஒவ்வொரு சிகிச்சை முடிந்தும் அதே ஒரு உறுதியுடனும் அதே ஒரு துடிதுடிப்புடனும் மீண்டும் வீட்டுக்கு வருவார். அது போன்ற ஒரு நிலையெல்லாம் பார்த்துவிட்டு திமுக தொண்டர்கள் தற்போது தற்காலிக பின்னாடி அவருடைய உடல்நிலை தற்காலிக பின்னடைவு ஏற்பட்டது என்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டவுடன் தான் தற்போது ஒரு உணர்ச்சிவயமான ஒரு விஷயங்கள் ஈடுபட்டார்கள். இருந்த பொழுதும் அந்த தொடர் முழக்கங்கள் கோஷங்கள் எல்லாம் திமுக தலைவர் நீண்ட காலம் இன்னும் வாழ வேண்டும், அவர் நிச்சயமாக தன்னுடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு திரும்ப வேண்டும் என்ற பல்வேறு வாழ்த்து முழக்கங்கள் தான் திமுக தொண்டர்கள் மத்தியில் ஒடித்துக் கொண்டிருந்தது. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் இங்கிருந்து புறப்பட்ட பிறகுதான் தொண்டர்கள் சற்று ஆசுவாசப்படுத்தி தற்போது இங்கிருந்து கலந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். இருந்த போதிலும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் இருந்து வருகிறார்கள். கூட்டத்தின் ஒரு சில பகுதியில் மட்டும்தான் இந்த கூட்டம் என்பது சற்று கலைய தொடங்கி இருப்பதற்கான அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. இன்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வருகை தந்திருந்த சில நிமிடங்கள்ல திமுக தரப்பிலிருந்து ஒரு புகைப்படம் ஒன்று வெளியிடப்பட்டது. அதில் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின், திமுக எம்பி கனிமொழி ஆகியோர்லாம் அந்த புகைப்படத்தில் இடம்பெற்றிருந்தாங்க. இதை பார்த்ததும் தொண்டர்கள் சற்றே நிம்மதி அடைஞ்சாங்க. அப்படி இருந்தும் கூட இன்று மாலை திடீரென இவ்வளவு கூட்டம் காவேரி மருத்துவமனை முன்பாக குவிய என்ன காரணம் ஸ்டாலின்? வெதொலி, நீங்கள் குறிப்பிட்டதுபடி கடந்த 2 நாட்களாக அவர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட மருத்துவ அறிக்கையில் மட்டுமே வெளியிடப்பட்டிருந்தன. இன்று இந்த கடந்த 2 நாட்களில் முதன்முறையாக அவர் மருத்துவமனையில் அவருடைய அந்த இன்டென்சிவ் கேர் யூனிட் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதற்கான அந்த புகைப்படத்தை அதிகாரப்பூர்வமாக திமுக தலைமை வெளியிட்டது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, தமிழக பன்வாரிலால் புரோஹித் நேரடியாக அவரை சென்று பார்த்து அதற்கான ஆதாரத்தை அவர் உடல்நிலையில் எந்த விதமான பிரச்சனை இல்லை என்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அந்த புகைப்படம் என்பது ஒரு சாட்சியாக அமைந்திருந்தது. குறிப்பாக செயற்கை சுவாசம் என்பது தற்போது வரை அவருக்கு கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி தான் அந்த புகைப்படத்தில் நம்மால் உணர முடிந்தது. ஏனால் ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவர் கோபாலபுரம் இல்லத்திலிருந்து மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டது போது கூட அந்த ஆம்புலன்ஸ் வாகனத்தில் கோபாலபுரம் இல்லத்திலிருந்து அந்த வாசலில் இருந்து ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ஏற்றும் பொழுது கூட அவருக்கு செயற்கை சுவாசம் என்பது கொடுக்கப்படவில்லை. இந்த வயதிலும் எந்த விதமான பிரச்சனையும் இதய கோளாறோ அல்லது செயற்கை சுவாசம் தேவைப்படுமோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு இல்லாத காரணத்தினால்தான் தொடர்ச்சியாக அவருக்கான அந்த உடல்நிலையில் அந்த முன்னேற்றம் என்பது ஏற்பட்டு தற்போது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை தெரிவிக்கிறது. அந்த அடிப்படையில் தொண்டர்களை பொறுத்தவரை இதற்கு முன்பு அவரை இது போன்ற ஒரு நிலையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த நிலையில் பார்த்திருந்தால் கூட தொடர்ச்சியாக அவருடைய உடல்நிலையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத ஒரு நிலையாக இருக்குமோ என்ற ஒரு அச்சத்தில் தான் அவர்கள் தொடர்ச்சியாக இருந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தொண்டர்களுடைய ஒரு மன ஓட்டம் என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆர் ஆசா தொண்டர்கள் மத்தியில் வந்து உரையாற்றினார். அப்படி இருந்தும் கூட தொண்டர்கள் கூட்டம் அதிக அளவில் கலைந்து செல்லவில்லை. அந்த காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. தொடர்ந்து வேறு யாராவது தலைவர்கள் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஸ்டாலின்? வெதவெளி, கடந்த 2 நாட்களாகவே பேட்டியின் வாயிலாகவும் தொண்டர்கள் மத்தியிலும் ஆர் ஆசா மட்டுமே பேசி வருகிறார்.
அதற்கு முன்பு பார்த்தோம் என்றால் கோபாலபுரம் இல்லத்தில் தொடர்ச்சியாக அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக சந்தித்த பொழுது அன்றைய தினம், அதாவது நேற்றைய முன்தினம் மதியம்தான் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் பேசி அவருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படவில்லை என்ற விஷயம் சொல்லியிருந்தார். தொண்டர்களுடைய வருகை என்பது இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏற்கனவே அதிகமாக கடந்த 2 நாட்களாக இல்லாத அளவை காட்டிலும் இன்று அதிகமாக இருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான செய்திகள் திமுக தலைவர் கருணாநிதியுடைய உடல்நிலை தொடர்பாக பரவி வந்த காரணத்தினால்தான் தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பது சற்று அதிகரித்திருந்தது. இந்த நிலையில் மற்றபடி ஆராசாவை தவிர்த்து வேறு யாரும் வந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது.